सागर शयन विभो प्रभो साम गान लोन साधु जनावन क्षीर सागर शयन विभो. இன்னைக்கு தேவசயனி ஏகாதசி. இன்று முதல் 4 மாதத்திற்கு பகவான் மகாவிஷ்ணு க்ஷீரசாகரத்துல யோக நித்ரைக்கு செல்கிறார். இந்த காலகட்டத்துல பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு மீதி எல்லா கடவுள்களுக்கும் தெய்வங்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்ல குரு பூர்ணிமா வருகிறது. குரு பிரகஸ்பதி மற்றும் எல்லா குருக்களும் 4 நாட்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இந்த வேளையில நம்ம எல்லா குருக்களையும் வணங்கி ஆசீர்வாதம் பெறுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியா ஸ்ரவண மாசத்துடைய பொறுப்பை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் நம்ம அந்த காலகட்டத்துல சிவனை அபிஷேகம் பண்ணி ஆராதிக்கிறோம். அடுத்த 19 நாட்கள் பத்ரபதா மாசத்துல கிருஷ்ணருடைய வருகை, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம். அடுத்த 10 நாட்கள் பூலோகத்திற்கு விநாயகருடைய வருகை, கணேச சதுர்த்தியை கொண்டாடுறோம். அடுத்தபடியா 16 நாட்கள் பித்ருபக்ஷம், நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசிர்வாதத்தோட அந்த காலத்தை நம்ம கடக்கிறோம். அடுத்த 10 நாட்கள் நவராத்திரிய கோலாகலமா கொண்டாடுறோம். தேவி துர்க்கையே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள். அடுத்தபடியா மகாலட்சுமி பொறுப்பேற்றுக் கொள்கிறாள். அதை ஒட்டி நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு தயாராகும். கடைசி 10 நாள் குபேர பகவான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த தெய்வீக சுழற்சி தேவ உத்தனி ஏகாதசி அன்று முடிஞ்சு பகவான் விஷ்ணு அன்று முதல் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மீண்டும் துவங்குகிறார். இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் நம்ம விசேஷமா கொண்டாடி எல்லா தெய்வங்களையும் ஆராதனை பண்ணி ஆசீர்வாதம் பெறும்.